எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் 34 அதிகாரம் 26 வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டாம். நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருவதற்கு அந்த மனிதனுடைய சுற்றுப்புறங்கள் எல்லாம் செழிப்பாக இருந்தால்தான் இவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். எலியா என்ற மனிதன் நம்மை போல பாடு உள்ளவனாக இருந்தாலும் அவர் வேண்டினார், மழை பொழிந்தது. அவர் வேண்டினார், மழை நின்றது. காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற மனிதன் அவர். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 1 அப்படி வாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் நில்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள், அதை அபியாசப்படுத்துங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் மழையை தருவார். God bless you.